வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒரு நாள்ல இருக்கிற 24 மணி நேரத்தையும் எப்படி முழுசா உண்மையா வாழ்றதுங்கறத பத்தி தான். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிளான் பண்றதுன்னு சொல்ற இன்னொரு ப்ராடக்டிவிட்டி ஹேக்கு கிடையாது. இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அர்னால்டு பென்னட்னு ஒரு எழுத்தாளர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இத பத்தி சொல்லியிருக்கார். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுக்கு பேரு 24 ஹார் மாயை. இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு, ஆனா ஏனோ வாழ்ந்தது மட்டும் ஒரு 8 மணி நேரம் மாதிரி ஒரு ஃபீல் வருதா? இந்த உணர்வு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணா இருக்கும் இல்லையா? இதுக்கு காரணம் நாம நவீன கால நேர முரண்பாடுன்னு சொல்ற ஒரு விஷயத்துல மாட்டியிருக்கோம். அதாவது நமக்கு 24 மணி நேரம் இருக்கு, ஆனா அதுல கொஞ்ச நேரத்தை மட்டும்தான் நாம உண்மையா உணர்வு பூர்வமா வாழ்றோம். மீதி நேரம் அது சும்மா உயிர் வாழறதுக்காகவே போயிடுது. இந்த விஷயத்தை தான் அர்னால்ட் பென்னட் 100 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. நாம மாட்டியிருக்கிற அந்த வலைக்கு பேருதான் கவன வறுமை. இங்க அசல் பிரச்சனையே நேரம் இல்லைங்கிறது கிடையாது. நம்ம கவனத்தோட தரம் குறைஞ்சு போனதுதான் பெரிய பிரச்சனை. நம்மளோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஏகப்பட்ட கவனச்சிதறல்கள் திருடிட்டு இருக்கு. அதனால நேரம் இருக்கு, ஆனா அந்த நேரத்துல முழுசா வாழ்றதுக்கு நாம அங்க இல்ல. சரி வாங்க, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த கவன வறுமையை உருவாக்குற அந்த 3 உளவியல் சக்திகள் என்னென்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இது நம்மள கட்டி போட்டிருக்கிற 3 கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் மாதிரி. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லல, உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த 3 உளவியல் சங்கிலிகள் நம்மள பின்னோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாததால தான் ரொம்பவே ஆபத்தானதும் கூட. நம்ம ஒவ்வொரு நாளையும் நமக்கே தெரியாம அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அந்த 3 சங்கிலிகள் என்னென்ன? 1 செயல்திறன் முரண்பாடு, 2வது தொற்று விளைவு, 3வது மேலோட்டமான வாழ்க்கை முறை நோய். வாங்க, இது ஒவ்வொன்னையும் பத்தியும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் சங்கிலி செயல்திறன் முரண்பாடு. இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்க நேரத்தை எவ்வளவு திறமையா பயன்படுத்துறோம்னு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கைய முழுசா வாழ்ற அனுபவத்தை இழந்துடுறீங்க. யோசிச்சு பாருங்க, சும்மா ரெஸ்ட் எடுக்கும்போது கூட ஐயோ இந்த நேரத்துல ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்கலாமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்ல, அதுக்கு பேர் தான் காலம் சார்ந்த பதற்றம். அடுத்த 2வது சங்கிலி, இதுக்கு பேரு தொற்று விளைவு. அதாவது உங்களோட 8 மணி நேர வேலை சாயங்காலம் 5 மணியோட முடியறதில்ல. அதோட தாக்கம் உங்க மீதி 16 மணி நேரத்திலயும் மன ரீதியா பரவுது. பென்னட் இதுக்கு அலுவலக மனம்னு பேர் வைக்கிறாரு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வீட்ல இருப்பீங்க, ஆனா உங்க மனசு ஆபீஸ்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். 3வது கடைசி சங்கிலி மேலோட்டமான வாழ்க்கை முறை நோய். இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை முறை ஒரே நேரத்துல பல வேலை செய்யறத, அதாவது மல்டி டாஸ்கிங் பண்றது ரொம்ப ஊக்குவிக்குது. எல்லாத்தையும் மேலோட்டமா பார்க்க வைக்குது. இதனால அனுபவ வறுமைன்னு ஒரு நிலை உருவாகுது. அதாவது நீங்க நிறைய விஷயங்கள் செய்வீங்க, ஆனா எதையுமே முழுசா அனுபவிக்க மாட்டீங்க. சரி, இந்த 3 சங்கிலியாலையும் நாம கட்டப்பட்டிருந்தா நம்மளோட ஒரு நாள் நிஜத்துல எப்படி இருக்கும்? வாங்க, அப்படி ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போற நாளை பத்தி பார்க்கலாம். இது உங்களுக்கும் ரொம்ப பழக்கமான ஒன்னா இருக்கலாம். காலையில இன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு பெரிய லிஸ்டோட தான் எந்திரிக்கிறீங்க. வேலை நேரத்துல திறமையா வேலை செய்றீங்க, ஆனா உங்க மனசு மட்டும் எங்கெங்கயோ போயிட்டு வருது. சாயங்காலமானா ரொம்ப டயர்டாயி சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. கடைசியா ராத்திரி நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கி போயிடுறீங்க. இந்த சுழற்சியோட மொத்த விளைவையும் ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான். நீங்க ஒரே நாள 365 தடவை வாழ்ந்துட்டு அதுக்கு ஒரு வருஷம்னு பேர் வச்சுக்கிறீங்க. சோ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நாம இத்தனை நாளா தப்பான ஒரு எதிரி கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இத்தனை நாளா நம்ம எதிரி நேரம் இல்லங்கிறது தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது சுத்தமா தப்பு. நம்மளோட உண்மையான எதிரி கவனம் இல்லங்கிறது தான். நேரம் பத்தலங்கிறது பிரச்சனையே கிடையாது. அந்த நேரத்துல நம்ம முழுமையா இல்லங்கிறது தான் அசல் பிரச்சனை. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா இதை சரி பண்ண நம்ம யோசிக்கிறத விட முற்றிலும் வித்தியாசமான ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? நாள் முழுக்க பிஸியா ஓடிட்டே இருப்போம், ஆனா நாள் கடைசியில பார்த்தா ஒண்ணுமே செஞ்ச மாதிரி ஒரு திருப்தியே இருக்காது. இதைத்தான் மேலோட்டமான வாழ்க்கைன்னு சொல்றாங்க. பிஸியா இருக்கும், ஆனா சந்தோஷமா இல்ல. இதுக்கு உண்மையான காரணம் நமக்கு நேரம் பத்தலங்கிறது கிடையாது, அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. இங்க அசல் பிரச்சனையே நமக்கு நேரம் இல்லைங்கிறது இல்ல. உண்மையான வில்லனுக்கு பேரு வேலை மாசுபாடு விளைவு, அதாவது கண்டாமினேஷன் எஃபெக்ட். அப்படின்னா என்னன்னா, நம்ம வேலை சம்பந்தப்பட்ட வழக்க நம்மளோட பர்சனல் வாழ்க்கைக்குள்ள மெதுவா ஊடுருவி அதை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது.
சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வேலையை விட்டு வந்தாலும் உங்க மனசு வேலையிலேயே தான் இருக்கும். உங்க உடம்பு தான் வீட்ல இருக்கும், ஆனா உங்க மூளை ஆபீஸ்லயே சுத்திக்கிட்டு இருக்கும். அதனால தான் நாள் முடிஞ்சதும் நீங்க முழு நாளையும் வாழ்ந்த மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இதுதான் உண்மையான காரணம். சரி, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு என்ன? இங்கே தான் பென்னட்டோட புரட்சிகரமான ஐடியா வருது. அதாவது ஒரு 24 மணி நேர நாளை எப்படியாவது சரி பண்ணணும்னு முயற்சி பண்றதை நிறுத்திட்டு அதுக்குள்ளே 2 தனித்தனி நாளை வாழ ஆரம்பிக்கணும். பாருங்க, இது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தினது இல்ல, இது நம்மளோட உணர்வு நிலையை, நம்ம கான்ஷியஸ்னஸை நிர்வகிக்கிறத பத்தினது. இது ஏதோ டைம் டேபிள்ல போடுற ஒரு சின்ன ட்ரிக் கிடையாதுங்க. இது ஒரு ஆழமான மனமாற்றம். இப்படி யோசிச்சு பாருங்க. சாயங்காலம் 6 மணி அடிச்சதும் மனசளவுல நீங்க ஒரு புது நாள ஆரம்பிக்கிறீங்க. உங்க 9 to 5 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ முழுக்க முழுக்க உங்களுக்காக ஒரு புது நாள் தொடங்குது. இந்த கோட் நம்மளோட இலக்க ரொம்ப அழகா சொல்லுது. ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன வளர்ச்சியோட முடிக்கணும். ஆனா இதை வெறும் தத்துவமா மட்டும் வச்சுக்காம நிஜ வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு சில பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த சூப்பரான ஐடியாவை நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான 4 வார பிளான் இருக்கு. பெரிய மாற்றங்கள்லாம் உடனே தேவையில்லை. சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுத்து வச்சு உங்க உணர்வு நிலையை மெதுவா மீட்டெடுக்கலாம். இந்த 4 வார புரட்சி இப்படிதான் இருக்க போகுது. ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனம் செலுத்த போறோம். ஒண்ணு மேல ஒண்ணு கட்டி எழுப்புற மாதிரி. வாங்க முதல் வாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் வாரத்துல நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். புதுசா எந்த ப்ரொடக்டிவிட்டி ஹேக்கையும் ட்ரை பண்ணாதீங்க. அதையெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அதுக்கு பதிலா சாயங்காலம் 6 மணி ஆனதும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, ஓகே, முதல் நாள் முடிஞ்சது, இப்போ என்னோட 2வது நாள் தொடங்குது. அவ்வளவுதான், வேற எதுவும் இப்போதைக்கு தேவையில்ல. 2வது வாரம் வேலையோட பாதிப்பு நம்மளோட பர்சனல் டைம்ல வராம இருக்க ஒரு சின்ன ரிச்சுவல். ஒரு 15 நிமிஷம் போதும். சாயங்காலம் 5:45க்கு இன்னைக்கு என்ன செஞ்சீங்கன்னு எழுதுங்க. நாளைக்கு என்ன செய்யணும்னு நோட் பண்ணுங்க. அப்புறம் அந்த நோட் புக்கை மூடி வச்சிடுங்க. அவ்வளவுதான், மனசளவுல முதல் நாள் முடிஞ்சிருச்சு. 3வது வாரம் நம்ம கவனத்தை கூர்மைப்படுத்த போறோம். ஆழ்ந்த ஈடுபாடுங்கிறது எங்கேயோ தேடுற விஷயம் இல்ல, நம்ம கவனத்தை வச்சு உருவாக்குறது. தினமும் ஒரு 20 நிமிஷம் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு சாதாரண விஷயத்த கவனிங்க. ஒரு பாட்டை உண்மையா காது கொடுத்து கேட்கறதா இருக்கலாம், இல்ல சாப்பிட்ற சாப்பாட்டோட ஒவ்வொரு டேஸ்டையும் ரசிச்சு சாப்பிட்றதா இருக்கலாம். சாதாரண விஷயங்கள் கூட முழு கவனத்தோட பார்க்கும்போது அசாதாரணமா தெரியும். இந்த கடைசி வாரம் இந்த பயிற்சியை உங்களுக்காக மாத்திக்க போறீங்க. உங்களை நீங்களே கவனிங்க. உங்களுக்கு எப்போ எனர்ஜி அதிகமா இருக்கு, எப்போ கவனம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க 2வது நாளை டிசைன் பண்ணுங்க. நம்ம இயல்போட சண்டை போடாம அதோட சேர்ந்து வேலை செய்யணும். சரி, இந்த 4 வாரம் முடிஞ்சதும் என்ன ஆகும்? இது வெறும் சில புது பழக்கங்களை உருவாக்குறது மட்டும் இல்ல, இது உங்க பார்வையே மாத்திடும். நீங்க உலகத்தை பார்க்கற விதமே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனமாற்றம் இது. எப்படி மாறுவீங்கன்னா, நேரமே இல்லைன்னு சொல்ற இடத்துல இருந்து நான் முழு கவனத்தோட இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்க அடையாளம் நீங்க செய்யற வேலையிலிருந்து நீங்க யாருங்கிற ஆழமான புரிதலுக்கு போகும். கடைசியா ஒரே நாள்ல சிக்கி தவிக்காம 2 நாளா வாழற ஒரு மாஸ்டரா மாறிடுவீங்க. இந்த பழக்கத்தை வாழ்க்கை முழுக்க கொண்டு போக பென்னட் ஒரு சிம்பிளான டெஸ்ட் வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களையே கேட்டுக்கோங்க, காலையில எந்திரிச்ச அதே ஆளா நான் இப்ப தூங்க போறேனா, இல்ல கொஞ்சம் மாறி இருக்கனா? அந்த சின்ன தினசரி வளர்ச்சி தான் உண்மையான வெற்றி. உங்க வாழ்க்கையை மாத்துற சக்தி உங்க கையில தான் இருக்கு. உங்க 2வது நாள் இப்போ இந்த நிமிஷமே தொடங்குது. அது நீங்க எப்படி வாழ போறீங்க? கொஞ்சம் ஆழமா யோசிப்போமா? நம்ம நேரத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேனேஜ் பண்ணிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒருவேளை அது உண்மையா இல்லைன்னா, ஒருவேளை நம்ம தப்பான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க போராடிட்டு இருக்கோமா? இங்கதான் விஷயமே இருக்கு. பிரச்சனை நம்ம கேலண்டர்ல இல்ல, நம்ம கவனத்துல இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட்னு போராடுறதை விட்டுட்டு நம்ம கவனத்தோட குவாலிட்டியை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நிமிஷங்களை கணக்கு போடுறதில்ல விஷயம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் அர்த்தமுள்ளதா மாத்துறதுதான் விஷயம். சரி, இப்போ அர்னால்டு பென்னட்டோட அந்த முக்கிய ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு நாளை பார்க்குற விதத்தையே தலைகீழா மாத்த போற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரே 24 மணி நேரத்தை ஒரு நாளா வாழாதீங்க, அதுக்குள்ள 2 தனித்தனி நாட்களை வாழுங்க. பென்னட் என்ன சொல்றாருன்னா, இதுதான் உண்மையா வாழ்றதுக்கும் சும்மா காலத்தை ஓட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம். இதுல முதல் நாள் அவசியமான நாள். அதாவது நம்ம வேலை, நம்ம கடமைகள், சம்பாதிக்கிறதுன்னு நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள். ஆனா சாயங்காலம் ஆனதும் நம்ம 2வது நாளுக்குள்ள நுழையிறோம். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். இது முழுக்க முழுக்க நமக்கானது. நம்மளோட வளர்ச்சிக்கு, நம்மள நாமே புரிஞ்சுக்க, நம்ம ஆன்மாவை வளர்த்துக்க. இந்த 2ஐயும் பிரிச்சு பார்க்கறது தான் முதல் ஸ்டெப். இந்த வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க.
காலையில எந்திரிச்சப்போ நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே ஆளா ராத்திரி தூங்க போனா அன்னைக்கு ஒரு நாளையும் நீங்க வீணடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது நம்மள வளர்த்துக்கணும். அதுதான் இந்த 2வது நாளோட நோக்கமே. ஓகே, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது, அதை தான் இப்ப பார்க்க போறோம். இதை செயல்படுத்த 4 முக்கியமான கொள்கைகள் இருக்கு. அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த 4 தூண்டுகள் தான் நம்மளோட டூல் கிட். பெரும் பிரிவினை, ஈர்ப்பு தத்துவம், ஆற்றல் கவன அணி, அப்புறம் அழியாமை பயிற்சி. இது ஒவ்வொன்றும் நம்ம கவனத்தையும் நம்ம அனுபவத்தையும் ஆழமாக்க போகுது. வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் தோன் பெரும் பிரிவினை. இது சும்மா ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வர்றதில்ல. இது ஒரு மென்டல் ஷிஃப்ட். சாயங்காலம் 6 மணி ஆச்சா, மனசுக்குள்ள ஒரு கோடு போடுங்க. முதல் நாள் முடிஞ்சுது. இப்போ ஒரு புது நாள் ஆரம்பிக்குது. வேலை சம்பந்தப்பட்ட எந்த கவலையும் எந்த யோசனையும் அந்த முதல் நாளோட முடிஞ்சிடுச்சு. 2வது தூண் ஈர்ப்பு தத்துவம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வியப்பு, இந்த ஆர்வங்கிறது தானா வர்ற ஒன்றும் இல்லை. அது நாம வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறமை. சும்மா இருக்கிறதுக்கும் உண்மையா வாழ்றதுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசமே இந்த திறமை தான். இதுக்காக நீங்க எங்கேயோ மலை ஏறணும், பெரிய பெரிய விஷயங்களை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. பென்னெட் ரொம்ப சாதாரண விஷயங்கள்ல இந்த ஈர்ப்பை கண்டுபிடிச்சாரு. எப்படின்னு பாருங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 2 பசங்க ஒரு பாலத்துல இருந்து கீழே எச்சி துப்புறத பாக்குறதுல இது என்னடா இதுன்னு தோணலாம். ஆனா அதை முழு கவனத்தோட பார்க்கும்போது அதுல இருக்கிற அந்த சின்ன சந்தோஷம், அந்த இயற்பியல், அது ஒரு தனி அனுபவம். இல்லைன்னா மழையில ஒரு வேலைக்கார பெண் நடந்து போறத கவனிக்கிறது. அவங்க நடக்கிற விதம், அந்த மழை சத்தம், அவங்க முகத்துல தெரியிற உணர்ச்சிகள், ஆழமான அனுபவங்கள் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குதுன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ராத்திரி சாப்பாடை அவசரமா அள்ளி போட்டுக்காம அதை உண்மையா சுவைக்கிறது. ஒவ்வொரு வாய் சாப்பாட்டோட சுவை, மனம், அதோட தன்மை எல்லாத்தையும் உணர்ந்து சாப்பிட்டா அதுவே ஒரு தியானம் மாதிரி தான். அடுத்து 3வது தோன் ஆற்றல் கவன அணி. இங்க விஷயம் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கு, எவ்வளோ எனர்ஜி இருக்குங்கிறது இல்ல. நமக்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியை எந்த மாதிரி ஒரு கவனத்தோட நாம பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு அட்டவணையை பார்க்கலாம். நம்மள நிறைய பேரு அந்த மேலே இடது பக்கம் இருக்கிற கட்டத்துல தான் இருக்கும். எனர்ஜி நிறைய இருக்கும், ஆனா கவனம் சிதறி போயிருக்கும். ஒரே பரபரப்பா இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும். ஆனா அந்த வலது பக்கம் பாருங்க, அதிக எனர்ஜியும் ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனமும் சேரும்போது நாம உச்சக்கட்ட வாழ்க்கையை வாழ்றோம். இதை விட முக்கியமானது என்னன்னா, எனர்ஜி கம்மியா இருக்கிறப்போ கூட நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தினா ஒரு அமைதியான பிரசன்னம்ங்கிற ரொம்ப ஆழமான நிலையை நம்மளால அடைய முடியும். இப்போ கடைசி மற்றும் 4வது தூண் அழியாமை பயிற்சி. இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். இதை நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்காக பண்றதில்ல, நம்மளோட ஆழ் மனசுக்காக நாம ஒதுக்குற நேரம். எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம நம்மள நாமளே வளர்த்துக்க பண்ற ஒரு பயிற்சி இது. உதாரணத்துக்கு தத்துவ புத்தகங்கள் படிக்கிறது, இயற்கையா சும்மா உட்கார்ந்து ரசிக்கிறது, இல்லைன்னா மனசு விட்டு ஆழமா ஒருத்தர்கிட்ட பேசுறது. இதோட நோக்கம் ஏதாச்சும் சாதிக்கணும்னு இல்லை. இது நம்மள ஒரு முழுமையான மனுஷனா உணர வைக்கும். சொல்லப்போனா இது நம்ம ஆன்மாவுக்கு போடுற சாப்பாடு மாதிரி. சரி, இதெல்லாம் செஞ்சா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சா நம்மளோட 24 மணி நேரம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கலாம். வாங்க. காலையில அவசரமா நாள் ஆரம்பிக்காது. நீங்க குடிக்கிற காஃபி வெறும் எனர்ஜிக்கா இல்லாம ஒரு அனுபவமா மாறும். அதோட சுவை, மனம், அந்த சூடு எல்லாத்தையும் முழுசா உணர்ந்து உங்க நாளை நீங்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் சாயங்காலம் 6 மணி, அந்த முக்கியமான தருணம். நாள மனசளவுல முடிச்சுட்டு ஒரு புத்துணர்ச்சியோட 2வது நாளை நீங்க ஆரம்பிப்பீங்க. இது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி. சாயங்கால நேரத்துல சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக எதையாவது செய்யாம உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் தரக்கூடிய, உங்களை உயிர்ப்பா உணர வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து செய்வீங்க. ராத்திரி தூங்க போறப்போ ஏதோ அறக்குறையா ஒரு நாளை ஓட்டுன மாதிரி இல்லாம 2 முழுமையான நாட்களை வாழ்ந்த ஒரு திருப்தியோட தூங்குவீங்க. நீங்க உங்க நேரத்தை அதிகப்படுத்தல, உங்க வாழ்க்கைய ஆழப்படுத்தியிருக்கீங்க. அப்போ கடைசி கேள்வி இதுதான். நீங்க உங்க நாட்களை சும்மா கடந்து போக போறீங்களா, இல்ல ஒவ்வொரு 24 மணி நேரத்தையும் உண்மையா வாழ போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.